இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. உனக்கு ஒத்தாசை எங்க இருந்து வரலனாலும் பரலோகத்திலிருந்து நான் ஒரு உதவியை நான் அனுப்புவேன். கர்த்தர் உங்கள் பிள்ளைக்காக ஒரு உதவியை கர்த்தர் அனுப்புவார். அந்த காரியத்தை முடிப்பதற்கு, நீங்கள் துவங்கின காரியத்தை முடிப்பதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு உதவியை நான் அனுப்புவேன். என்னிடத்திலிருந்து உன் ஒத்தாசையை அனுப்பி அந்த காரியம் நேர்த்தியாய் முடிய போகிறது. அந்த காரியத்தை கர்த்தர் முன்னின்று செய்ய போகிறார். உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் ஆச்சரியப்படுற அளவிற்கு அந்த காரியம் பிரம்மாண்டமாய் செய்து முடிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அநேகர் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போகிறார்கள். இவனுக்கு இந்த காரியம் எப்படி நடந்தது, இவர்களுக்கு இந்த காரியம் எப்படி நடந்தது. ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கிற, நீங்கள் முயற்சி எடுத்த, நீங்கள் ஆரம்பித்த காரியம் நடக்காது என்கிற முடிவுக்கு நிறைய பேர் வந்திருக்கலாம். உங்கள் சொந்தங்கள் நிறைய பேர் வந்திருக்கலாம். அவனால அந்த காரியத்தை பண்ண முடியாது. பாரு, அந்த காரியத்தை அவன் முடிக்கும் போது கடன்காரனா தான் மாறுவான். அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வாழ்க்கையில பாதியை இழந்துருவான். அப்படியெல்லாம் உங்களை பார்த்து சொல்லிட்டே இருக்கலாம். இல்ல, அவன் நினைக்கிற அளவுக்கு அதை பர்ஃபெக்டா பண்ண முடியாது. அவனுக்கு யார் கொடுப்பா, அவனுக்கு யார் செய்வா? ஆனா ஆண்டவர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். மகனே, எல்லா வாசல்களும் உனக்கு அடைக்கப்பட்டாலும், எல்லா கதவுகளும் உனக்கு அடைக்கப்பட்டாலும், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. நானே அந்த ஒத்தாசை உதவியை நான் உனக்கு அனுப்பி நீ தொடங்கின காரியத்தை உன் கரம் தொடங்கினதை உன் கரமே செய்து முடிக்கும். கர்த்தர் அந்த உதவியை நீங்கள் போகிற இடத்திலிருந்து தேவனே அனுப்ப வல்லவராய் இருக்கிறார்.